வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 17 புதன்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இன்று ஒரு நாள் மட்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து இன்று நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக மழை தமிழகத்திலிருந்து முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் குஜராத் அருகே வளிமண்டலத்தில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மத்திய மாவட்டங்கள் மேலும் ஆந்திரா வரை முன்னேறி வந்து கடுமையான பனிப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை நாளை டிசம்பர் 18 பெரும்பாலான இடங்களில் தமிழகத்தில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று டிசம்பர் மாதம் 17 புதன்கிழமை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று மேலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவு, ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழை தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்கள்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் திருநெல்வேலிக்கு இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் பெரும்பாலும் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதி பரவலாக மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது, கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. வடக்கு பகுதி சற்று குறைவான மழையாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் கடலூருக்கு வடக்கு பகுதி, அதேவேளையில் சங்கரன்கோவில் சுற்று வட்டாரங்கள், திருவேங்கடம் சுற்று வட்டாரங்களாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. அதற்கு தெற்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது. மிதமான முதல் சற்று கனமழை வரை பரவலாக கிடைக்க வாய்ப்பது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், தேனி உள்பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நீலகிரிக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் காலை 11 மணிக்கு பிறகு வடக்கு பகுதி ஒதுக்கி தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. மதியத்துக்கு பிறகு தெற்கு பகுதி படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் மதிய நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்பது. அதே வேளையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். காலை 10 மணிக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருப்பத்தூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காலை 11 மணிக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று 12 மணிக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இன்று தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று மதியத்துக்கு மாலைக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை. அதேவேளை திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைத்தாலும் மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை விலகும். நள்ளிரவுக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கனமழை என்பது கன்னியாகுமரி, திருநெல்வேலிக்கு மிக கனமழை, மேலும் தூத்துக்குடி, தென்காசி இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் மாதம் 17 புதன்கிழமை. நாளை டிசம்பர் 18 பொறுத்தவரை தமிழகத்தில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 18 டிசம்பர் 19 இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் டிசம்பர் 20 பிறகு அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து டிசம்பர் 25 இரவு நேரங்களில், அதாவது அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட இடத்தில் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 26 பகல் நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்,
அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 26ஆம் தேதி அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது. டிசம்பர் 25ஆம் தேதி புதுச்சேரிக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள். டிசம்பர் 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது. டிசம்பர் 27ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி வந்தாலும் தமிழகம் மிக நெருக்கமாக வரும்பொழுது செயலிழக்கும் என்பதால் லேசான மழைப்பொழிவு டிசம்பர் 25ஆம் தேதி சென்னை கடலோரங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள். டிசம்பர் 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் தொடங்கி சென்னை வரை கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள். டிசம்பர் 27ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா அருகே தொடர்ந்து ஒரு நிகழ்வு நிலை கொண்டிருக்கும். முன்னேற முடியாமல் தொடர்ந்து நிலை கொண்டு மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து அந்த நிகழ்வு மாத இறுதியில் டிசம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு மேற்கே முன்னேறி வரும். அந்த நிகழ்வு டிசம்பர் 30ஆம் தேதி சற்று வடக்கே முன்னேறி சென்று தீவிரமடைந்து அந்தமான் வரை முன்னேறி சென்று தீவிரமடைந்து ஜனவரி முதல் வாரத்தில் இலங்கைக்கு வடக்கு பகுதி வழியாக தமிழகம் ஊடாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சற்று தீவிரமடைந்து தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு நல்ல மழைப்பொழிவு, கனமழை, மிக கனமழை வரை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி முதல் வாரத்தில் வரும் நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைந்து தமிழகத்தில் மழை கொடுக்கும் என்றும் வரும் நாட்கள் அறிவிக்கலாம். இப்போதைக்கு தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று ஒரு நாள் மட்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைத்தாலும் வரும் நாட்கள் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இரவு நேரங்கள் குளிர், பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இன்று காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்கள், அதனொட்டியுள்ள உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, இந்த பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. நாளையும் பெரும்பாலும் சென்னைக்கு தெற்கு உள்ள கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் முழுவதுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் வங்கக்கடலில் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. இடையிடையே 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். இன்று நாளையும் அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டரும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. ஆனால் டிசம்பர் 20, 21, 22, 23 தேதிகளெல்லாம் காற்றின் வேகம் சற்று மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதி இருக்கும் நிகழ்வு சற்று மேற்கே நகர்ந்த பிறகு முழுமையாக மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் வழியாக காற்று மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் வரும் நாட்கள் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக ஜனவரி முதல் வாரத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.